Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebra exercise 3.5 உள்ள last 2 questions பார்க்க போறோம். 4th and 5th question பார்க்க போறோம். இந்த exercise ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? Multiplication and division of rational expressions பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? Multiplication தான் என்ன பண்ணுவீங்க? அதுல என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ கேன்சல் பண்ணிட்டு லோயஸ்ட் ஃபார்மா நம்ம எழுதுவோம். ஓகேவா? ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? அதே மாதிரி டிவிஷன்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷன்ல அதை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு டிவைடில் இருக்கிறத மல்டிப்ளிகேஷன்னா ரெசிப்ரோக்கலில் மாற்றி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு. ஃபார்முலாஸ் எதுவும் நம்ம அப்ளை பண்ண முடியுதுன்னா ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? இப்போ 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a squared plus 3a minus 4 divided by 3a squared minus 3 and y is equal to a squared plus 2a minus 8 divided by 2a squared minus 2a minus 4. Find the value of x squared y power minus 2. இதில் என்ன கேட்டாங்கன்னா 2 rational expressions கொடுத்துருக்காங்க. ஓகேவா? x and y கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா என்ன பண்ணணும்? லோயஸ்ட் ஃபார்மில் எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் தனியாக ஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒய்யை லோயஸ்ட் ஃபார்மில் கொண்டு வர முடியுது அப்படின்னா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒய் பவர் மைனஸ் 2 ஃபைன் பண்ணுங்கள். ரெண்டையும் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எக்ஸோட லோயஸ்ட் ஃபார்ம் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? இதில் உள்ளதுக்கு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 3a மைனஸ் 4 இருக்குது. ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன இருக்குது? மைனஸ் 4 இருக்குது கான்ஸ்டன்டில். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னா இந்த இடத்துல வரும். சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது ஏயோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அப்போ மைனஸ் 4 வர்ற மாதிரி அதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன வருது? 3 வருது. அப்போ 4 எப்படி பிரிக்கலாம்? 1 4னு பிரிக்கலாம். 1 4 இஸ் 4. ஓகேவா? இங்கே ப்ளஸ் 3a வருது. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. அப்போ 4 மைனஸ் 1 என்ன கிடச்சிரும்? 3 கிடச்சிரும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4, ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 3 கிடச்சிருது. ஓகேவா? அப்போ ஃபேக்டரை எடுத்து எழுதுங்க. a மைனஸ் 1 a ப்ளஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவிஷனில் பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது? a காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம்? சாரி, ரெண்டுலேயுமே 3 காமனாக இருக்குது. இங்கே a ஸ்கொயர் தானே இருக்குது. ரெண்டுலேயுமே 3 காமனாக இருக்குது. அப்போ 3யை காமனாக வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? a ஸ்கொயர்டு இருக்குது. மைனஸ் 1 டைம் இருக்குமா 3ல்? 1 3 இஸ் 3. அப்போ 1. இதை பார்த்தீங்கன்னா இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம்? 1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஃபார்முலா படி நம்ம மாற்றணும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் மாற்றணும்னா 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள். a மைனஸ் b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகேவா? இப்போ சம்மில் அப்படியே என்ன பண்ணுறீங்க? எக்ஸ் ஈக்குவல் டு அப்படியே அப்ளை பண்ணுங்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. இப்போ என்ன கேன்சல் ஆகுது? a மைனஸ் 1 a மைனஸ் 1 கேன்சல் ஆகுது. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இதுக்கு மேலே அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? a ப்ளஸ் 4 divided by 3 into a plus 1. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் வேணும் நமக்கு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் வேணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 3 ஸ்கொயர்ட் a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஸ்கொயர்டில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 டேர்ம்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போ a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் அதை எழுதுங்க மல்டிப்ளிகேஷனில். a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4னு எழுதலாம் தானே? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுவீங்க. அப்போ a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னா a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4 டிவைடட் பை 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டை அகெயின் a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1னு எழுதிக்கலாம். இப்போ இது எதனால் எழுதுகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். y பவர் மைனஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ ஒய் பவர் மைனஸ் டூனா கண்டிப்பாக எங்கே வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் மைனஸ் டூனா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு வரும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்டு இருக்கிறத நம்ம 2 டேர்ம்ஸாக மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் பவர் மைனஸ் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒய்யை என்ன பண்ணணும்? லோயஸ்ட் ஃபார்ம் அதுக்கு கண்டுபிடிக்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஒய் இஸ் ஈக்குவல் டு a squared plus 2a minus 8 divided by 2a squared minus 2a minus 4. ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்னென்ன எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டர்ஸ் ரெண்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை a squared plus 2a minus 8. ஓகேவா? இப்போ என்ன எடுத்துக்குவீங்க? மைனஸ் 8. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 2 வருது. அப்போ எப்படி பிரிக்கலாம்? 8 4 2s are 8ன்னு பிரிக்கலாம். ப்ளஸ் இருக்கிறதுனால சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க. ஓகே தானே? இப்போ உங்களுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை பார்த்தே எப்படி பிரிக்கலான்றத ஏன் 188ன்னு கூட நம்ம போடலாம். எதுக்காக 4 2s are 8ன்னு பிரிக்கிறோம்? நமக்கு இங்கே 2 வர மாதிரி பிரிக்கணும். அப்போ 4 2s are 8ன்னு பிரிச்சிங்கன்னா தான் 4 minus 2 2 கிடைக்கும். 4 into minus 2 minus 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன கிடச்சிருது? a plus 4 a minus 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? 2a squared minus 2a minus 4. ஓகேவா? இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது? 2ன்றது காமனாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்? 2வை காமனாக வெளில எடுத்துருங்க. இப்போ என்ன மட்டும் இருக்கும்? a squared minus a. இதுலேருந்து 2வை வெளில எடுத்துட்டிங்கன்னா 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குமா? 2 2s are 4. அப்போ மைனஸ் 2. அப்போ இதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மைனஸ் 2 எடுத்துக்குவீங்க. மைனஸ் 2 எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஸ் 1 வருது. அப்போ 1 2 இஸ் 2ன்னு பிரிக்கலாம். இங்கே மைனஸ் வரதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருவீங்க. மைனஸ் 2 ப்ளஸ் 1ன்னா மைனஸ் 1 கிடைக்கும். 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிருக்கு ஃபேக்டர்? 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 a மைனஸ் 2. ஓகேவா? ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன கிடச்சிருக்கு? a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2 மேலே உள்ள டேர்மு, கீழே வந்து 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகேவா? a ப்ளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் இங்கே a மைனஸ் 2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். a மைனஸ் 2. ஓகேவா? இப்போ எது கேன்சல் ஆகுது? a மைனஸ் 2 a மைனஸ் 2 கேன்சல் ஆகிட்டு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? a ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 இன்ட்டு a ப்ளஸ் 1. நமக்கு என்ன வேணும்? ஒய் ஸ்கொயர்டு வேணும். ஓகேவா? ஒய் ஸ்கொயர்ட்னா என்ன வந்துடும்? இதை ஸ்கொயர்ட் பண்ணுவீங்க. அப்போ a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 2 ஸ்கொயர்ட் a ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எல்லாத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோல் ஸ்கொயர் நீங்கள் போட்டிங்கனாலும் தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ a ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? 2 டேர்ம்ஸ் எழுதலாம் மல்டிப்ளிகேஷனில். a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் மைனஸ் 2. அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் மைனஸ் 2 கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் மைனஸ் 2 இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் மைனஸ் 2 கீழே வந்ததுன்னா எப்படி வரும்? ஒய் ஸ்கொயர்டு. நார்மலாக ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா எக்ஸ் பவர் மைனஸ் என் அப்படின்னா 1 பை எக்ஸ் பவர் என்னன்னு எழுதுவோம். ஓகேவா? பவர் ரூல் படி மைனஸில் இருக்குது அப்படின்னா 1 பை எக்ஸ் பவர் ப்ளஸ் என்னன்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ இங்கே ஒய் பவர் மைனஸ் 2 இருக்குன்னா ஒய் ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர்டு a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4 டிவைட் பை 9 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1. அப்ளை பண்ணலாமா? a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4 டிவைடட் பை 9 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னா மல்டிப்ளிகேஷனில் எப்படி எழுதுவீங்க? ரெசிப்ரோக்கலில் எழுதுவீங்க. வேணா ஒரு டேர்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்டா? ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? a ப்ளஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 4 divided by 4 into a plus 1 into a plus 1. ஓகேவா?
இப்போ டிவைடில் இருக்குது அப்படின்னா இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும். நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும். இப்போ மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா அந்த செகண்டில் உள்ள டேர்மு. ஓகேவா, a + 4 into a + 4 divided by 9 into a + 1 into a + 1 into அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுங்க, 4 into a + 1 into a + 1 divided by a + 4 into a + 4. ஓகேவா, இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுது, a + 4 a + 4 cancel, a + 4 a + 4 cancel, a + 1 a + 1 cancel, a + 1 a + 1 cancel. இப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் தான் இருக்குது, 4/9. இதுதான் என்னது, x² y பவர் -2 ஓட வேல்யூ. புரிஞ்சுதா, எதனால் இங்கே டிவைடட் பை y² போட்டிருக்கோன்னு தெரியுதுல்ல, x பவர் -n மீன்ஸ் 1/x⁴n. ஓகேவா, அப்போ 1/y²னா x² into 1/y²னா x²/y². இப்போ நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷனை டிவிஷனில் எழுதியிருக்கோம். அப்போ டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகேவா, ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடுது, என்ன மட்டும் தான் இருக்குது வேல்யூ, 4/9. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இஃப் எ பாலினாமியல் p of x equal to x² - 5x - 14 is divided by q of x, we get என்ன சொல்லியிருக்காங்க, p of xன்ற பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, அதை q of x-ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது ஆன்சர், we get x - 7/x + 2. ஓகேவா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, q of x நமக்கு தெரியாது, p of x-ஐ q of x-ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, x - 7/x + 2. ஃபைண்ட் q of x, நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், q of x தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ கொடுத்துருக்க கொஷினை நீங்கள் எடுத்து எழுதுங்க, p of x-ஐ q of x-ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதா, x - 7/x + 2. நமக்கு என்ன மட்டும் தெரியும், p of x மட்டும் தெரியும். p of x என்னன்னு கொடுத்துருக்காங்க, x² - 5x - 14. ஆனால் என்ன தெரியாது, q of x தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இதை ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா, ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, -14 எடுத்துக்குவீங்க, 5 வரணும் டிஃப்ரென்ஸ், அப்போ 7 2ன்னு பிரிக்கலாமா 14. இப்போ -5னா பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருங்க, அப்போ -7 + 2னா என்ன கிடச்சிரும், -5 கிடச்சிரும், 7 2s are 14 கிடச்சிரும். ஓகேவா, இப்போ என்ன ஃபேக்டர் கிடைக்குது நமக்கு, p of x equal to x - 7x + 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம q of x கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு டிவைட் பண்ண ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அப்போ x இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 1ல் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், p of x வந்து x - 7 into x + 2 divided by q of x நமக்கு தெரியாது, equal to x - 7/x + 2. நமக்கு என்ன தான் வேணும், q of x தான் வேணும். அதுக்கு q of x இப்போ என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இந்த x + 2 இந்த பக்கம் வந்துடும், இப்போ x - 7 x + 2 இந்த x + 2-ஐ இங்கே கொண்டு வந்துடுங்க, இந்த q of x-ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இப்போ x + 2 equal to x - 7 into q of x. ஓகேவா, நமக்கு என்ன வேணும், q of x தான் வேணும். அப்போ q of x வேணும் அப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க x - 7 எங்கே வரும், டிவிஷனில் வரும். ஓகேவா, அப்போ x - 7 x + 2 into x + 2 divided by x - 7 equal to q of x. ஓகேவா, அப்போ என்ன ஆகிடும், x - 7 x - 7 கேன்சல் ஆகிடும், என்ன கிடைக்கிது நமக்கு, q of x equal to x + 2 into x + 2னா எப்படி எழுதலாம், x + 2 whole squareன்னு எழுதலாம். அப்போ இதை ஃபார்முலா படி a + b whole squareனா a² சைடில் ஃபார்முலா எழுதிக்கோங்க, a + b whole squareனா a² + 2ab + b². அப்ளை பண்ணலாமா, அப்போ q of x, ஏன்னா நம்ம பாலினாமியல் தான் நம்ம எழுதணும், p of x பாலினாமியலாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி q of x-ஐ கடைசியில் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இந்த x + 2 whole squareோட ஸ்டாப் பண்ணாமல் பாலினாமியலாக ஃபுல்லாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா, அப்போ q of x equal to என்ன கிடச்சிரும், ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது,
இப்போ தெரிஞ்சவங்க டைரெக்டாகவே நீங்கள் ஃபார்முலாவே எழுதிடலாம். தெரியல அப்படிங்கிறவங்க மட்டும் ஏ என்ன பி என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஏயோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ 2ன்றதை எழுதிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x, ஓகேவா? 2ab 2 இன்ட்டு எக்ஸு, அப்போ 2 2s are 4x, ஓகேவா? 2aயோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ 2, அப்போ 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு எக்ஸு 4x ப்ளஸ் b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, ஓகேவா? q ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்தோம், ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸில் லோயஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை லோயஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அதுக்கு அடுத்து நம்ம 3.5ல் பார்த்தது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன்னா நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு வேல்யூ கடைசியாக ஆன்சர் எழுதுவீங்க. டிவிஷன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட்டு அதே ஸ்டெப்ஸ் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சம்முமே செய்கிறீங்க, ஓகேவா? 4th and 5th கொஷின் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆனிச்சு. 4th and 5th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் -2 XY கொடுத்துட்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் -2 கொடுத்துட்டாங்க. நம்ம தனித்தனியாக எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் -2 கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அகெயின் என்ன தான் கிடைக்குது? டிவிஷன் மெத்தடில் கிடைக்குது. அதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் இந்த கொஷினில் வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு இன்னொரு பாலினாமியல் கொடுக்கல, டிவைட் பண்ணால் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு 3.5 நல்லா கிளியர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.